எந்த இடத்துல இருக்கிற? நீ மாமா? உங்களை எப்படி உள்ளத்தில் நினைத்திருக்கின்றேன் தெரியுமா மாமா? எப்படி? ஐயா பாசமிகும் உடனே எழுந்துட்டேன் மாமா. அப்படியா? எழுந்து உடனே மாத்திட்டேன் மாமா. தெற்கா நல்ல
நீ தூக்குனா வரேன், நீ தூக்கலன்னா அங்க பாரு மாமா. ஒன்றுமில்லை, அங்க பாரு. ஒன்றுமில்லை. அம்மா எருமைக்காடாய என் கண்ணுக்கு தெரியுது. நான் இருக்கிறேன், நான் முன்னாடி கோர கோர பல்லு மாமா. கோர மாமா மாமா தூக்கிடா. இல்ல இல்ல இல்ல, நீ கண்ணுக்குள்ள நினைப்பாத்து. பாரு மாமா. நீ ஒருத்திதான் தைரியசாலி எதிர்க்கிற. அவன் வந்தானா இது அவன் வந்தானு தெரிஞ்சு நிற்கிறியா? எங்க சித்திக்கிறாங்க. அதனால அனுமண்டாட்டி வச்சிருக்கிறேன், இந்த சித்திய வச்சிருக்கிறேன். காவலாளி கத்தி ஒண்ணு வச்சுக்க சித்திய. அவன் வந்தான குஞ்சு எடுத்து சொல்றேன். கோயில் எடுத்து அவனுக்கு போடு, கோயில் குஞ்சு. என்ன வச்சிருக்கிறான் மனசுக்குள்ள எங்க மச்சில என்னமோ ஆகக்கூடாதுன்னு சொல்லி எங்க சித்திக்கிறான். சித்தி என்ன வச்சிருக்கிறான், நான் அவளே வச்சுக்கிறது இல்ல. என்னைக்கும் புள்ள நல்லா இருக்கட்டும்ன்றது அவளுக்கு. வந்தா நான் குஞ்சு எடுத்துட்டு நிக்கிறேன். அவன் வந்தா சரி. அவனுக்கு நைஸா குஞ்சு கிஞ்சி எடுத்து போடுற மாதிரி போட்டு, கோழி குஞ்சு அதுல ஏதாவது மருந்து போட்டு அவனை குளோஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வருவானா? எப்படி மாமா? ஆமாமா, உட்கார் மாமா, உட்கார்.
அவனே இல்ல எடுத்து இல்ல அவனே மாமா இல்ல ஒரு மகனே நான் தான் பக்கத்துல இல்லையே ஆள் சப்போர்ட் பண்றா போய் இது ஆள் போறவங்க இத பாருங்க அவனே மாமா நான் வந்திருக்கின்ற போது நான் யார் எப்பேற்பட்டவன் தெரியுமா மாமாம்? என் தாயார் யார், என் தந்தையார் யாரு மாமாம்? என் தந்தையாராகிய திருராஜ்யபரிமணிக்கும் என் தாயாராகிய காந்தேரி அம்மையாருக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேனே மாமா. 99 பேர்களுக்கு நான் மூத்த பிள்ளை என்று பிறந்தேன். துரியோதனா என்று எனக்கு பேர் வைத்து நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த டில்லி என்று சொல்லக்கூடிய அசுராபுரத்தில் மாமா பேரரசன் துரியோதனான் இந்த நாட்டை எல்லாரும் உலகர்கள் பேச வேண்டும் என்று நினைத்தேனே. நான் நினைத்ததெல்லாம் ஈடியாரியதா மாமா, அது ஈடியாரமல் போனதே மாமா. அந்த சந்திர குல வம்சத்திலே சத்தியம் தவறாத மன்னர்கள் என்று உலகர்கள் பேசுவார்கள் மாமா. சத்தியம் தவறாமல் சந்திர குல வம்சத்திலே பிறந்தவர்கள் என்று பேசுவார்கள் மாமா. அதே போல நான் நீதி வாழ்ந்த மன்னனாக இருந்தேன். மாமா நீ மிரட்டாது மாமா, எனக்கு ஆகிறது இல்ல. நான் மிரட்டுறவங்களை பார்த்த போட்டு பிசிக்கிடுவேன். அப்படி தவிர எங்க அனுமதி தாட்டி அங்க வச்சுக்கிறாங்க சொல்லிக்கிறேன். அப்படி வந்தா பூச்சிருக்கு மாமா. அப்படி நான் மன்னனாக பிறந்தேன். தில்லி என்று சொல்லக்கூடிய அசுராபுரத்துக்கு பேரரசன் துரியோதனன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாட்டிலே நான் பெருமையாக இருந்தேனே மாமா. நான் நினைத்தது ஈடேறியதா மாமா. நானு பின்னால் அரிசியை கூட குளிச்சு கொடுத்துட்றேன் மாமா. இந்த முன்னாள் அரிசி எனக்கு தாங்கிறது இல்ல. செஞ்சிலையா முன்னாள் அரிசியை கூட குளிச்சு கொடுத்துட்றேன். ஆனா முன்னாள் அரிசி எனக்கு தாங்கிறது இல்ல. முன்னாலே வந்துருச்சு மாமா எனக்கு.
என்னது ஏய் பையா போதும் போதும் நான் தானே பக்கம் இருக்கிறேன். யாரும் வந்தாங்களா? யாரும் பாத்தீங்களா? எங்க அன்மோண்டாடி கண்ணு யாரும் வரல. நான் தான் இருக்கிறேன். எங்க அன்மோண்டாடி கண்ணு தெரிஞ்சாயா போதும் உங்களுடைய நினைப்பு அப்படி. ஆகலையா உனக்கு தெரிஞ்சு இன்னார் வரலையும் கம்மியா நான் என்ன சொன்ன வந்தா ஓடி வருது 2 காலி புடிச்சிடான்னு சொல்ல ஏ சித்தியா உனக்கு என்ன சொல்லிட்டு வந்தா அப்ப காலை புடிச்சுன்னு பார்த்து நீ வந்து குஞ்சு எடுத்துன்னு சொன்னா இல்லையா சரி சரி எழு. போமாமா நீ எழுப்பி விடுற அது வந்துட்டே இருக்குது சத்தியந்தவராதவர்கள் நீதிபதி மன்னர்கள் என்று சொல்லி உலகர்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று இந்த உள்ளத்தில் நினைத்திருந்தேனே மாமா நான் நினைத்ததெல்லாம் ஒன்று மலை போலதான் எது எதை நினைத்தேனோ அது மண்ணு போல உருகியதே என் மாமா ஜீவன் மாறிடுச்சு மாமா நாய் மாதிரி வந்து படுத்துக்கு பாருங்க மாமா இல்ல அங்க ஒண்ணு நாய் மாதிரி அங்க பாருங்க மாமா தான் போயிட்டு வந்தாரு நாய் அது அந்த வீட்டு காவல் இருக்கிற உண்மையான நாய் அது எனக்கு நினைச்சதெல்லாம் நாய் போதும் பிசாசு பார்த்ததெல்லாம் பயமாக இருக்குது அதே போல மாமா நான் இருக்கும்போது எதுவுமே கிட்ட வராது சொன்னாங்க மாமா நினைக்கும் போது வராதுன்னு தான் நினைக்கும் போது தான் ஜாஸ்தியா வருது மாமா அப்படி சந்திரகுலத்திலே பிறந்தேனே என் தாயாராகிய காந்தியாரி அம்மையாருக்கும் தந்தையாராகிய திருராட்டிமை மணிக்கும் நாங்கள் பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா மாமா என் தம்பிமா அந்த பேர்கள் ஒருத்தாலையும் ஆடுது மாமா அதுக்கு நேரம் வந்தாலே பெரியவங்க என்ன சொல்லுங்க பயந்து அடிச்சா பிறந்து சாகுமா பயப்படாத தைரியமா அங்க அனுமான சொல்லும் போது விட்டுரு மாமா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இப்படி காலை எடுக்கிருப்பாரு அங்க இல்ல அப்படியே பார்த்துடுறாங்க நான் எழுந்தாலே அதுக்குதான் இருக்குமா பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆளு கம்மியா தான் இருந்தாலே ஆயுதங்கள் பெருசாக்கணுமா ஏய் கையில எடுத்து திரும்புறது அதே போல மாமா நாங்கள் பிறந்த 100
பேர்கள் ஒரு தங்கையுடனே சேர்ந்து ஆமா 100 பேர்கள் பிள்ளையாக பிறந்து ஆ, என் தம்பிமார்கள் 99 பேர்கள் ஆமா என் உடன் பிறந்தவர்கள் மாமா ஆ, அந்த 99 பேர்களையும் மாமா இந்த குடிச்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குடிச்சத்திர பூமியிலே ஆ. எல்லாரையும் நான் மாறி பறி கொடுத்து விட்டேனே என் மாமா மாமா ஓடியதை உண்டானது எங்களுக்கு ஓடக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. ஏன் மாமா வயசாகி போச்சு. உனக்கு சக்குத்தி இல்லையா உங்க சக்தி இல்ல. ஏய், எங்க மாமனுக்கு சக்குத்தி இல்ல கம்முனு சக்தி பாட்டு. சக்தி இல்ல. சக்குத்தியா? எனர்ஜி. அதுக்குதான் மாமா நல்லா தின்னு மாமான்றேன். எனக்கு தின்றதே பிடிக்கலா மருகா, நான் குடிக்கிறது தான் பிடிக்கும்ன்றேன். நீ ஒரே சரி தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும், சோறு தின்னணும். இன்னைக்கு சொல்லி இருக்கிறல்ல, நாளையில இருந்து நல்லா சோறு நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சோறு மாத்திரம் தின்று போற எனக்கு முன்ன போயிருவேன். தண்ணி குடி. சரி தண்ணி அடிக்கிறேன். சோறு அடிக்கிறியா? குடி. அப்பாது மாமா தம்பி மாந்தார் என்று சொல்லி நான் எப்படி எல்லாம் இந்த நாட்டிலே வாழ வேண்டும், எப்படி எல்லாம் இந்த நாட்டிலே நான் இருந்ததே உண்டானால் பார்க்கக்கூடியவர் எல்லாம் பிரியோரின் பேரரசாக இருந்து டில்லி என்று சொல்லக்கூடிய அஸ்ராபுரத்திலே வாழ்ந்து முடிதழித்த மன்னனாக இருந்து எப்படி எல்லாம் இந்த நாட்டிலே வாழ்கிறார் என்று பேச வேண்டும் என்று சொல்லி இந்த உள்ளத்தில் என்ன நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன், ஏது நினைச்சேன், நினைச்சேன் முடிஞ்சிருச்சா? அதுக்குதான் அப்ப அது மாமா பாண்டவர்களை மதிக்க வேண்டும், துரியோதனனை ஒருவன் இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்படி நீங்க திட்டிப்பான ஆசைதான் நான் நாவாண்டிக்கிறேன். அதுக்காக நீங்க நாவாண்டி அப்ப அது பார்த்து பெருமையாக நாட்டில் வாழ்வதற்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த உலகம் எல்லாம் நானே உலகம் எல்லாம் நானே யாரே நான் என்ன கொண்டேனே உருகுதையோ என்ற உள்ளோவே நான் என்ன செய்வேன். யார் அடிக்கிறானோ அவன் வீட்டுலதான் பணமே விடுறது இல்ல. அதெல்லாம் சும்மா பேச்சு. நான் இருக்கிறதுக்கு எலும்பு கூட உள்ள வராது. வாய் அடிக்கிறவங்க வீட்டுல பணம் கொடுக்க யார் அடிக்கிறாங்களோ அவங்க வீட்டுலதான் பணம் விடுறது. அப்ப அவங்க வீட்டுல விழுந்துக்கும். நீ எனக்கு அடிச்சிருந்தியா? நான் சத்தியமா அடிக்கிறதுலாப்பா. எங்க அடிக்கிறாள் உயிரோட. எங்க அப்பா கல்லடிச்சு விழுந்தா அப்ப கூட நான் வாய் அடிக்கல. கல்லடிச்சு விழுந்தா கூட யாருன்னா வாய் அடிச்சுட்டு வரல, தூக்கின்னு ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. வாய் அடிச்சுன்னு போன கல்லடிக்காதே போயிடும். அப்படி போயிட்ட கொண்டு போட்டுடுவாங்க. சொல்றாங்க அம்மா திப்ப திட்டி எப்படியா மகனே? எங்க அம்மா தேவையாதான். எங்க அம்மா எவங்கிட்டையும் போகாதே ஒன்ன பேத்துக்குவா. எத்தனை பேர் அன்னைக்கு எங்க அம்மா போனாலும் யாருக்கு தெரியாது. குட்டா அந்த வீட்டுல அம்மா ஊரா சொல்லி திரும்ப நான் ஊர் கவனம் கட்டி போனேன். எங்க அம்மா தான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் காய்கறி தூக்கி போனாங்க. இன்னும் எங்க அத்தியை கூட கேட்பாரு. எங்க அத்தியை கூட கேளு, எங்கன்னா போனா சொல்றாள் என்னமா நீ ஓனாக்க அவளை கூட வச்சு தேவையா பையன். யாரு எங்க அத்தியாவா? ஏய் அத்தி ஒரு தாய் மாதிரி நினைக்கணும்.
உன்னாட்டமா டிக்கெட்டு போயிடுச்சு எப்படியா மக்கள் கேளுங்கள் மாமா. சொல்லுங்கள் மருமகனே. அப்படி பாண்டவர்களே எப்போது உயிரோடவே வைக்க கூடாது என்று சொல்லி இந்த உள்ளத்திலே நான் எண்ணம் கொண்டு நான் இந்த நாட்டிலே நான் ஒருவன் தான் வாழ வேண்டும். யாரிலே அசுராபுரத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாருமே சுகமாகவே வாழக்கூடாது என்று சொல்லி இந்த உள்ளத்தில் ஒன்று என்ன நினைத்தேனே. அவர்கள் பாண்டவர்கள் மாறாமல் போனாரே மாமா. நாட்டை யார் ஆள்றது? என்னதா இப்போ நீ சொன்னது கூட திக்கல் கூதியா இருக்கும். கண்ணு கூட திக்கல் கூதியா பின்னாடி விட்டு போய் கரெக்டா மாமனு முன்னால் வச்சுக்கிட்டேன். வராதுக்குமே நீ செய்யற யாரு அதெல்லாம் பிடிக்கும். வடா பின்னாடிக்கிறாங்க. அவன் பின்னாடி என்ன பண்ற வடாங்க. அங்க போயிட்டு நீ யாரையும் கூட்டுங்க. பீமனா சொம்பல் தனி மன்னன் யார் பீமா? என் மகன். உன் மகனே கூப்பிடுங்க. என் மகனவா கூப்பிடு. ஏ பீமா கூப்பிடுறாங்க அவனை. ஏ தேவரியா பையா கூப்பிடு. வாடா. இவன் பேரா? இவன் பேர் என்ன? யா இவனுக்கு பீமான்னு பேர் வச்ச? யா பீமானுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப நாளும் உங்க வீட்டுக்காரிக்கு உனக்கு புல் இல்ல. ஆமா. அதுக்காக இப்ப பீமான் சேலை கும்பிட்டு வந்தியா? ஆமா. அப்பயே புல்ல பீமா வந்து அடிச்சுட்டு உங்க வீட்டுக்காரி. என்னது நானே நீ என்ன கல்லடிச்சு எல்லாம் தான் பார்த்தேன். உனக்கு அருள் கொடுத்தானோ இதுக்கு மேல இந்த பேரு இருக்க கூடாது. பேருக்கு கூடாதுன்ற கல்லுல அடிச்சாலும் உயிர் நின்று போகும். கல்றா தண்ணி போடுறாங்க. கல் கூடாது வர சோப்புறோம். பேரு இருக்க கூடாது. இதுக்கு மேல பூரா கழுவிட்டு துரியோதனான்னு வை. என்ன பேரு? நகராஜ பேரை வைக்கிட்டா. இந்த பேரு தலைமொழிக்கிட்டியா? இன்னிலிருந்து உனக்கு என்ன பேரு? ஏண்டா மாமா? மாமனா அப்பனே அந்த கூழ் சொல்றான். நீங்க வந்தீங்கப்பா. இப்போ இவனுக்கு பேரு மாத்திரு. பேர் மாத்திட்டா. அவங்க பேரு ஒருத்தர் கூட கூட 5 பேர் பேரும் மகாராஜா எனதே பேய். உன்கிட்ட நான் வாங்கிட்டேன். ஆமா. ஆனா உனக்கு என் பேர் வை. இதுக்கு மேல உன் பேர் துரியோதனா. என் பேரா? துரியோதனா தான் வரணுங்க. சரிண்ணா. இப்போ என் பேருனா துரியோதனா. அப்படா இன்னொரு முறை பீமானுக்கு வந்துட்டா சோப் போடுவோங்க. நாங்க சோப் போட்டு தான் கழுவுங்க. போ. நான் வரதுல போ. மாமா ஏய் அப்படி இப்படி போய் எங்க டிக்கெட் அது உட்காந்துரு. டேய் பிடிக்கல. அதுதான்டா. இதுக்கு மேல உன் பேரு சாமி பேரா வைக்கிறோம். உன் பேரு இதுக்கு மேல புட்டு சூன்ய சாமி பேரா? அப்படியே வைடா. போடா. நான் பாருங்க வரதுல போடா. போடா. நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று உள்ளத்தினால் தெரிந்தேன் தெரியுமா? இது அவனி எல்லாம் நானே யாரே நான் என்ன கொண்டேனே. மாமா அந்த 50 பஞ்ச பாண்டவர்கள் அவர் மாறவில்லையே. எங்க போற? உட்காரு. இரு. இந்த 50 பஞ்ச பாண்டவர்கள் மாறவில்லையே மந்திரியே. கேளுங்கள் மாமா.
மாமா அந்த குந்தியம்மன் பெற்றெடுத்த பிள்ளைகள் முண்டிச்சு பெத்த முக்கஞ்சி பெத்த பிள்ளையும் மூக்காங்கவர் இல்லாத மாடு என்று சொல்வார்கள். மூக்காங்கவர் இல்லாத மாடு பிடிக்க முடியுமா? முண்டிச்சு சொன்னு பேசி கேட்க போறாளா? அப்படி இல்லாதவா கேட்க மாட்டான். அவ போற வழியில் தான் நடப்பான். அதே போல பாண்டு மன்னன் மாண்டு நாளிலிருந்து அந்த குந்தியம்மன் ஆகப்பட்டவள் முண்டிச்சு ஆகிவிட்டாள் இல்லையா? பிள்ளைகளை ராஜாக்களை வைத்துக் கொண்டு அவள் மனம் போல போக்கெல்லாம் போய் கொண்டிருக்கின்றாள் மாமா. அப்படி இருக்கின்ற போது அவள் பெத்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து நான் எத்தனையோ வஞ்சனைகள் செய்தேன் மாமா. பாண்டவரை ராஜாக்கள் மாளாமல் போனாரே மாமா. கேளுங்கள் மாமா, ஐவராஜாக்களை எவ்விதத்திலும் கொல்ல வேண்டும், மென்மேல்மையாக வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லி அந்த 10வது பாண்டவரை கொல்வதற்காக நான் என்ன செய்தேன் என்பது தெரியுமா? என்ன செய்த? சரகுட போல மைந்தனே ஒரு அரக்கு மாளிகை ஐவர்களை நான் நெருப்பிட்டு கோலுத்த பார்த்தேன். துரியாராஜனோ சரகுட போல மைந்தனே ஒரு அரக்கு மாளிகை ஐவராஜாக்களை மடிக்க வேண்டும், சேமமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று சொல்லி நான் என்ன செய்தேன் தெரியுமா? அசுராபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஆனால் தர்மனுக்கு பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று சொல்லி சகல நாட்டு அரசர்களும் ஒன்றாக அசுராபுரத்தில் கூடி எல்லாரும் பேசுறாங்க. என்னவென்று இவர்கள் குலத்திலே பிறந்தவன் தர்மன் தான் மூத்தவன். அந்த மூத்தவனுக்கு நான் பட்டத்தை சுட்ட வேண்டும், நாடெல்லாம் தர்மன் தனால வேண்டும் அப்படி என்று பேசுவதை செவிட்டு கேட்டேன் மாமா. கேட்ட உடனே உங்ககிட்ட வந்தனா என்ன சொன்ன? என்ன மாமா சொன்ன? இப்படியே விட்டதே உண்டு. ஆனால் மருமகனே துரியோதனாம் நாடெல்லாம் பட்டத்தை சூட்டினால் தர்மனை ஆண்டு விடுவான். அவரை ஏதாவது சூச்சியத்தை செய்து இந்த நாட்டிலே இல்லாமல் ஓட்ட வேண்டும் என்று நீங்கள் சொன்னதை நான் கேட்டு மாமா நான் என்ன செய்தேன்? நேராக வந்து சபையிலே நின்றேன். சபையிலே ஓடி வந்து நின்ற உடனே ராஜாக்களே, இந்த ஊர் பொதுமக்கள் பேசுவதெல்லாம் நியாயம்தான். இவங்க எல்லாரும் பேசுறது நியாயம்தான். அண்ணன் ஆகிய தர்மனுக்கே பட்டத்தை சுட்ட வேண்டும். தர்மனுக்கே பட்டத்தை சுட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒன்று என்று சொல்கிறாயே என்ன சொல்லு? எல்லாம் பெரியவங்க தான், எனக்கு பெரிய ஆளுங்கிறாங்க, சின்ன ஆளுங்கிறீங்க. ஆனால் தர்மனுக்கு பட்டத்தை சூட்டுவது நீதி. ஆனால் அவர் தந்தையாராக பாண்டு மகாராஜன் மாண்டு விட்டார் இல்லையா? மாண்டினால் இருந்து எங்கேயாவது குளங்கரைகளுக்கு சென்று ஸ்தான பாலத்தை முடித்திருக்கின்றார்களா? இல்லையே. ஸ்தானபாலத்தை தான் முடித்திருக்கிறார்களா? தந்தை மாண்டினால் இருந்து சந்தோஷமாக இருக்கிறாரே தவிர அவருக்காக ஒரு நாள் ஈமக்கடன் கழித்தது கிடையாது. அதற்காக பல நதிகளே சென்று ஸ்தானபாலத்தை எல்லாம் முடித்து அரண்மனைக்கு வந்ததே உண்டானால் அப்பயே அண்ணனுக்கு தர்மனுக்கு பட்டத்தை சூட்டலாம். அப்படி சொல்லி மாமா நான் இந்த பெரியவர்கள் முன்னே சொன்னேன். பெரியவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அப்போது துரியோதன் சொல்வதுதான் நியாயம். எப்படி நான் சொல்றது? துரியோதன் சொல்வதுதான் நியாயம். தந்தையார் மாண்டனால் இருந்து ஈமக்கடன் ஒருவரும் கழித்தது கிடையாது. நதிக்கரையிலே சென்று ஸ்தானபாலத்தை முடித்து வந்தால் பட்டத்தை சூட்டலாம் அப்படி சொன்னார்கள் மாமா. அந்த வார்த்தையை கேட்டு ஐவராஜாக்களும் தாய் குந்தியம்மனை புறப்படும் போது எத்தனை வேடம் போ சொன்னானு போனதுமே குளிச்சுட்டு வந்துருன்னு சொன்னா கிடையாது. 7 ஆண்டு கன்னியா யாத்திரை போக வேண்டும். 7 முடிந்த நாட்டுக்கு வந்தால் அண்ணனுக்கு பட்டத்தையும் சுட்டலாம், நாட்டையும் தர்மனே ஆளட்டும் என்று சொன்னேனே. அங்காவது அவர்கள் பிழைத்தாரா மாமா?
போது ஆமா வாரணவதம் என்று சொல்லக்கூடிய கங்கை கரை ஓரத்தில் ஆ, இருவருக்கும் சேர்ந்த நகர் கங்கை கரை. ஆமா அந்த இருவருக்கு நட்பான இடத்திலே நெருப்புக்கு விரோதமான பொருளை எல்லாம் ஒன்றாக சேகரித்து ஆமா நெருப்புக்கு விரோதமான பொருளை ஆ, கந்தகம், வெடி உப்பு, ஆமா அதாவது பெட்ரோல், ஆ, பஞ்சு, ஆ, கந்தகம், ஆமா அப்படி உப்பு, ஆ, அப்படி சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றாக சேகரித்து ஆமா என்ன செய்தேன், அரைக்கு நாள் மாளிகை கட்டினேன். ஆ, பகல் நேரத்தில் கட்டினா நைட்டுல இரவுக்கு இரவு. ஆமா. வாரணவதம் மாதினூர்ல இல்ல, வாரணவதம் என்று சொல்லக்கூடிய ஆ, கங்கை கரை ஓரத்தில் ஆமா நெருப்புக்கு நெற்பான பொருள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து நான் மாளிகை கட்டினேன். ஆ, அந்த அரக்கு மாளிகையிலே ஆ, புரோசன் என்று சொல்லக்கூடிய மந்திரியை விட்டு ஆமா ஓரிரவு 5 ராஜாக்களும் தாய் குந்தி அவனை குடிப்புகிற செய்து ஆமா நெருப்பிட்டு கொளுத்து விட்டு வந்ததே உண்டானால் ஆ, அந்த பாண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பாதி நாடு உனக்கு நான் தருகிறேன் ஆமா அப்பர் என்று சொன்னேனே. ஆ, அந்த அரக்கு மாளிகையிலாவது மாண்டார்களாம், அதிலே உயிர் தப்பி பிழைத்தார்களே மாமா. அரக்கமாளில் 5 ராஜாக்கள் மாண்டிருப்பார் என்று சொல்லி ஆமா அசுராபுரத்திலே சென்று ஆமா சக்கர விழா கொண்டாடினேன். பாண்டவர்கள் மாண்டு விட்டார் என்று சொல்லி ஆ, சக்கர விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது ஆமா அங்கு ஒரு நிருபம் வந்தது மாமா. ஆ, கௌரிமாபுரி பட்டணத்தில் இருந்து ஆமா. பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று சொல்லி ஆ, அந்த சுயவரத்திலே கலந்து கொண்டு ஆமா. யார் ஒருவர் வில்லை வலிக்கின்றார்களோ ஆமா. அவளுக்கே என் மகனை பாஞ்சாலியை தருகிறேன் மகளை. ஆ, ஏய் காலை புடிச்சிக்கணும்னு வச்சுக்க வந்து பீத்துன்றதுக்கு பல்லுல அது பண்ணிடுறேன். வீட்டுன்றதுக்கு பல்லு வேணுமா? யாராலும் வளையாத வில்லை வளைத்து ஆ, அந்த பாஞ்சாலியை திரு கல்யாணத்தை செய்து கொண்டு போனான். ஆமா அப்போதுதான் பாஞ்சாலி என்று தெரிந்தது மாமா. அன்றே வைத்தேன் அவர்கள் மீது ஆசை. ஆ, ராஜ்ய சுயோகத்தை ஒன்று செய்தார்கள். ஆமா அன்று நான் தவறி கீழே விழுந்தேன். கைத்தட்டி நிகழ்த்தாள் அந்த பாஞ்சாலி. அன்று அவன் மீது கோபத்தை வைத்தேன். ஆமா அதை வைத்து நான் என்ன செய்தேன் தெரியுமா? இவர்களுக்கு நாடு கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆ, சுண்ணாம்பு கல்மேட்டை கொடுத்தேன். ஆமா அந்த சுண்ணாம்பு கல்மேட்டை என்ன செய்தார்கள்? ஆ, இந்திரபிரசம் என்று சொல்லக்கூடிய ஆ, இந்திரபிரசத்தை ஆக்கி இன்பமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆ, நான் விடுவனா உயிரோடு அவர்களை விட முடியாது விடுவேனா? முடியாது விடக்கூடாது விட மாட்டேன். அவர்களை விடக்கூடாது என்று என்ன செய்தேன் தெரியுமா? பஞ்சாபாரை பகடையாடி